யாரோ 2 பேர் எங்கேயோ சண்டை போட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி இங்கே இருக்க நமக்கு கேஸ் இல்லை. இன்றைக்கி நானும் அப்பாவும் வெளில போகிறதா இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரியும் நம்ம போயிட்டு வர்றதுக்கான பெட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குன்னு. ஆனால் அங்கங்கே க்ளோஸ் பண்ணியிருக்க பங்க்ஸை பார்த்துட்டோம், ஒரே ஒரு பெட்ரோல் பங்க்கில் அவ்வளோ கூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டோம். அப்பா என்கிட்ட நம்ம வேணால் இன்றைக்கே பெட்ரோல் வாங்கி வச்சுக்கலாமா, ஒரு வேளை நாளைக்கோ நாளை கழிச்சோ நம்மளுக்கு பெட்ரோல் கிடைக்காம போயிடுச்சுன்னா அப்படின்னு ஒரு பயத்தோடு கேட்டார். ஆனால் எனக்கு தெரியும் நமக்கு தேவையான பெட்ரோல் தான் நம்மக்கிட்ட இருக்கே, அப்புறம் எதுக்கு ஃப்யூச்சர் பற்றி இவ்வளோ பயப்படுறீங்க, எதுக்கு இவ்வளோ டிஃபென்சிவாக இருக்கீங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு இதிலேருந்து ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் புரிஞ்சுது. அது என்னன்னா, சின்ன வயசுலேருந்தே நம்மளை சுற்றி இருக்க இந்த சிஸ்டமும் என்ன சொல்லி நம்மளை வளர்த்துருக்குன்னா, எல்லாத்துலேயும் சேஃபாக இருக்கணும், எல்லாத்துலேயும் டிஃபென்சிவாக இருக்கணும். நம்மளே ஒரு விஷயத்த ரிஸ்க் எடுத்து பண்ணணும்னா கூட அப்படி பண்ணாத, அது சேஃப் இல்லை, இப்படி பண்ணு, இதுதான் சேஃப்னு என் வாழ்க்கையில் என்னை சுற்றி இருக்கிறவங்க இந்த மாதிரி சொல்லி தான் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். நமக்கு படிப்பில் பிடிச்சி எடுக்கிற குரூப்பில் இருந்து நம்மளே நம்ம பார்த்து சூஸ் பண்ணுற வர, ஆர் நமக்கு ஏதாச்சும் பிடிக்கும்னு செய்யணும்னா கூட அந்த மாதிரி பண்ணாத, அது சேஃப் இல்லை, இந்த வழியாக போ, இதுதான் கரெக்டு, இதுதான் சேஃப்னு இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒருவேளை நம்ம இதை பண்ணால் தப்பாகிடுமோ, ஆர் நம்ம இதை பண்ணால் ஃபெயில் ஆகிட்டா, ஆர் நம்ம இதை பண்ணி அது நடக்காமே போயிடுச்சுன்னா, இந்த மாதிரி ரிஸ்கே எடுக்கக்கூடாதுன்னு, ஃப்யூச்சரில் நம்ம சஃபர் ஆகிடவே கூடாதுன்னு, ஃப்யூச்சரில் நம்ம சேஃபாக மட்டுமே இருக்கணும்னு நம்மளை சுற்றி இருக்க சிஸ்டமும் இப்படி தான் நம்மளை வளர்த்து வச்சுருக்கு. அதுதான் உண்மை. நமக்கு ஒன்று பிடிக்கும், சரி இப்போ எனக்கு டான்ஸ் ஆட தெரியும்னு வச்சுப்போம். நம்மள எத்தனை பேர் டான்ஸ் ஆட தெரியும்னு அந்த ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணுவோம். இன்ஜினியரிங் படி, வேலைக்கு போ, அதான் சேஃபு. டான்ஸ் ஆடிட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே எல்லாரும் ஒரே விஷயத்த பண்ணி சேஃபாக இருக்க நம்ம கடவுள் நம்மளை இங்கே படைக்கலை. ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு விஷயம் தனியாக இருக்குது. ஒவ்வொரு பர்சனுக்கும் அவங்க செய்ய வேண்டிய விஷயம்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் செய்கிறது எல்லா டைமும் சேஃபான்னு கேட்டால் எனக்கு தெரியல. மேபி அன்னைக்கு தோனி அவரோட டிக்கெட் கலெக்டர் ஜாபை சேஃப்னு நினச்சி விடாமல் இருந்திருந்தாலும், அவர் அதிலேயே சஸ்டைனாக இருந்து இதுலேயே சேஃபாக இருக்கலாம்னு நினச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிளேஸ்க்கு வந்திருக்க முடியாது. ஆனால் அன்னைக்கு எதுவுமே யோசிக்காமல் அந்த சேஃபான ஜாபை விட்டு வந்ததுனால தானே இன்னைக்கு இப்படி இருக்க முடிஞ்சுது. ஸோ இங்கே விஷயம் அதுதான். இந்த உலகமோ ஆர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோ ஒரே பர்பஸ், ஒரே பேட்டர்ன், ஒரே விஷயத்த பண்ணி தான் இந்த சேஃப் ஜோனில் நம்மளை அப்படியே வச்சுருக்காங்க. நான் இந்த விஷயத்த பண்ணி தான் சேஃபாக இருக்கேன், ஸோ நீயும் அந்த விஷயத்த பண்ணு அப்படின்னு நம்மளை சேஃப் ஜோன்லேயே இந்த உலகம் வச்சுக்க முயற்சி பண்ணுது. நம்மளும் எதுக்கு வம்புன்னு இந்த சேஃப் ஜோன்லேயே இருந்துடலான்னு மோஸ்ட் ஆஃப் தி டைம் அதை தான் சூஸ் பண்ணுறோம். இங்கே டிஃபென்சிவாக சேஃபர் சைடில் இருக்கிறத தப்பு சொல்லலை, பட் நமக்கு பிடிச்சதை செய்கிறது சேஃபா, ஆர் யாரோ சொல்கிறத சூஸ் பண்ணுறது சேஃபா, ஆர் நமக்கு ஏற்ற குரூப்பை சூஸ் பண்ணுறது சேஃபா, இல்லை சித்தப்பாவும் மாமாவும் சஜஸ்ட் பண்ணுறது சேஃபா. நமக்கு ஒரு தாட் ஆர் நமக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒருவேளை அதை வெளில சொன்னால் யாராச்சும் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த கரியரை சூஸ் பண்ணால் நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஏதாச்சும் சொல்லுவாங்களோ, இந்த ஒர்க் போனால் சேலரி ரொம்ப கம்மி, சரி நம்ம ஃப்ரெண்டு கூட போகிறது தான் சேஃப். ஈவன் எல்லாத்துலேயும் நம்ம ஒன்று செய்யணும்னு நினச்சா கூட அது செஞ்சால் நடக்காமல் போயிடுமோன்னு எதுக்கு வம்புன்னு சேஃபர் ஜோனையும் எல்லோரும் சூஸ் பண்ணிடுறீங்க. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, வருதோ வரலையோ, ஆர் நம்மளால் அதை பண்ண முடியுதோ இல்லையோ அப்படின்லாம் எதுவுமே யோசிக்காமல் அதை செஞ்சுட்டா சேஃப்ட்டு, சந்தோஷம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே முடிச்சுக்கிறோம். இங்கே எல்லாருக்கும் ஒரே பாத் அண்ட் ஒரே லைஃப்லாம் இல்லை. எவ்ரி ஒன் ஹேஸ் யூனிக் டேலண்ட், நேச்சர், பவர், எபிலிட்டி அண்ட் எவ்ரிதிங். நான் இந்த சேஃபர் ஜோன்லேயே இருந்து நல்லா தான் இருக்கேன், இந்த சேஃபர் ஜோன் எனக்கு எந்த பாதிப்பும் கொடுக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. நமக்கு பிடிச்சதை பண்ணாமையும் இந்த சேஃபர் ஜோன்லேயும் இருக்க முடியாமல் இருக்க பர்சனுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய ரியாலிட்டியை பற்றி பேசுவோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு பிடிச்சதை பண்ண முடியாமல் இருக்க அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.